சோல் மீனிங் மேக்கிங் மிஷன். ஆத்துமா அப்படின்னா அர்த்தம் கொடுக்கிற ஒரு அமைப்பு. அந்த அர்த்தம் எப்படி கொடுக்குதுன்னா, இது வரைக்கும் உங்க மண்டைக்குள்ள என்ன மேப் இருக்குதோ அதற்கான அர்த்தம் கொடுக்குது. இப்ப நம்ம ஏன் இதெல்லாம் சொல்றோம்னா, நம்ம பைபிள்ல சில அர்த்தம் தான் காமிக்க போறேன். நம்ம மண்டை எப்படி புரிஞ்சு வச்சிருந்தது, அவங்க மண்டை எப்படி புரிஞ்சிருந்தது, அதுதான் ரொம்ப முக்கியம். பொதுவாக செழிப்பு என்பது மனம் சார்ந்த விஷயம், அது பணம் சார்ந்த விஷயம் அல்ல. ஒரு சிந்தனை முறைதான் செழிப்புக்கும் தரித்திரத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டுகிறது. இன்றைக்கு நான் சில வித்தியாசமான சிந்தனைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது செழிப்பான மனம் உள்ளவர்கள் எப்படி சிந்திப்பாங்க, தரித்திர மனம் உள்ளவர்கள் எப்படி சிந்திப்பாங்க. உங்கள் ஆத்துமா எப்படி இருக்கிறதோ அப்படி தான் நீங்கள் வாழ முடியும். ஆகவே இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். செழிப்பாக இருக்கிறவங்க, செழிப்பின் சிந்தனை உள்ளவர்கள், எங்களுக்கு அதுவும் வேணும் இதுவும் வேணும்னு யோசிப்பாங்க. தரித்திர சிந்தை உள்ளவர்கள் ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும்ன்றதில் ரொம்ப நம்பிக்கையாக இருப்பாங்க. அதாவது வேலையை சிறப்பாக செஞ்சால் குடும்பத்தை சரியாக கவனிக்க முடியாது, குடும்பத்தில் சிறப்பாக இருந்தால் பெரிய காரியங்களை சாதிக்க முடியாது, இப்படிலாம் பேசுகிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பொதுவாகவே இப்படிப்பட்டவங்களுக்கு அவங்க இந்த குடும்ப வாழ்க்கை, வேலை அல்லது பொழுதுபோக்கு, நண்பர்கள், இதெல்லாம் ஒன்று அடைஞ்சா இன்னொன்று இழக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு படம் என்னன்னா, இந்த சீசா என்று சொல்லப்படுகிற, ஒரு பக்கம் ஒரு குழந்தை உட்காந்துன்னா இன்னொரு குழந்தை மேலே இருக்கும், அப்புறம் இந்த குழந்தை கீழே வந்தோடனே இந்த குழந்தை மேலே போகுமே, அப்படிப்பட்ட ஒரு படம் தான் அவங்களுக்கு வருகிறது. ஏதாவது ஒன்று மேலே இருந்தால் ஒன்று கீழே இருக்கும்னு. ஆனால் அந்த படத்தை மாற்றி பார்க்கிறவர்கள் செழிப்பின் சிந்தை உள்ளவர்கள். அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, ஊஞ்சல் மாதிரி பார்க்குறாங்க. எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் வச்சு, எல்லாத்தையும் ஒரு கூடைக்குள்ளே வச்சு, போனால் எல்லாம் முன்னால் போகும், பின்னால் வந்தால் எல்லாம் பின்னால் வரும் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இரண்டாவது, இந்த செழிப்பின் சிந்தை உள்ளவர்கள் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, பரலோகமா நரகமா அப்படின்னு சொல்லி பேசும்போது இந்த நமக்கு இருக்கிற சிந்தனை என்னென்னா, இங்கே நல்லா இருந்தால் அங்கே நல்லா இருக்க முடியாது, அங்கே நல்லா இருக்கணும்னா இங்கே தரித்திரமாக இருக்கணும், இப்படி யோசிக்கிறாங்க. ஆனால் இங்கேயும் நல்லா இருக்க முடியும் அங்கேயும் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறவங்க செழிப்பின் சிந்தை உள்ளவர்கள். அது மாத்திரமில்லை, இந்த செழிப்பின் சிந்தை உள்ளவர்கள் விலை உயருகிற பொருட்களை வாங்குவார்கள். அவங்க வாங்கின பிறகு அந்த பொருளினுடைய விலை உயரணும், அப்படிப்பட்ட பொருள் வாங்குவாங்க. ஒரு நிலமோ ஒரு தங்கமோ இப்படிப்பட்ட காரியங்களிலே முதலீடு செய்வார்கள். ஆனால் தரித்திர சிந்தை உள்ளவர்கள், அவங்கக்கிட்ட ஒரு பணம் வந்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எது விலை குறையுமோ, ஒரு பெரிய டிவி வாங்குவாங்க, ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளை வாங்குவாங்க, அது பெருசாக வாங்குவாங்க, அல்லது ஒரு கொஞ்சம் நடுத்தர வர்க்கமாக இருந்தாங்கன்னா அவங்க காரை வாங்குவாங்க. இப்படி வாங்குகிற பொருள்கள் அவங்க வாங்கி மறுபடியும் விற்கும்போது அதனுடைய விலை குறையும், அதனுடைய மதிப்பு குறையும். எப்பொழுதுமே நீங்கள் வாங்குகிற பொருள் நீங்கள் விற்கும்போது மதிப்பு உயரக்கூடியதா என்பதை பார்த்து வாங்குங்கள். மூன்றாவது, இந்த செழிப்பின் சிந்தை உள்ளவர்கள் மற்ற செல்வந்தர்களை, மற்ற பணக்காரர்களை வாழ்த்தி பேசுவாங்க. கர்த்தர் ஒரு ஆசீர்வச்சிருக்கிறான்னு சொல்லுவாங்க. நல்ல திறமசாலி, கடுமையாக உழைச்சாரு, முன்னேறினார், அப்படி பேசுவாங்க. ஆனால் தரித்திர சிந்தை உள்ளவர்கள், அவர்களை விட யாராவது நல்ல செல்வமாக இருந்தாங்கன்னா அவங்க ஏதோ தவறான தொழில் செய்கிறாங்க, அவங்க சரியா இல்லை, இப்படிப்பட்ட காரியங்களை தொடர்ந்து பேசுவார். இறுதியாக செழிப்பின் சிந்தை உள்ளவர்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்வார்கள். ஏதாவது ஒன்றை புதுசாக கற்றுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் தரித்திர சிந்தை உள்ளவர்கள் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்து புதிதாக எதையும் கற்றுக்கொள்ள மாட்டார்கள்.